கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தது அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் இருக்கிறா தன்னுடைய குமாரர்கள் எல்லாம் இறந்ததுனால ராஜ வம்சத்தார் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அவ ராஜாவா வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த சமயத்துல யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தி அகசியாவுக்கு சகோதரி. யோராமுடைய பிள்ளைகள் அகசியாவும் யோசேபாலும் யோராமுடைய பிள்ளைகள். அதனால யோராம் என்ற ராஜாவின் குமாரத்தையும் அகசியான சகோதரியும் ஆகிய யோசேபால் என்ன செய்றா, ஏன்னா ராஜகுமாரர்கள் எல்லாம் அத்தாலியால் கொல்லும் போது தன்னுடைய சகோதரன் கொலையங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை என்ன சொல்லிட்டான்னா அவனை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். அவன் பேர் யோவாசு. அவனுக்கு இப்போ 6 வயசு தான் ஆகுது. 6 வயசான ஏன்னா சிறு வயதுலையும் எல்லா ராஜாக்களையும் கொண்டு போட்ட, பொதுவா ராஜவம்சத்துல இருக்கிறவங்க எல்லா ஆண்களையும் அவ கொண்டு போட்டுட்டு ராஜவம்சத்துக்கு வந்திருக்கிறா. அந்த கொல்லும் போதுதான் இவன் என்ன செஞ்சுட்டானா, யோராமுடைய மகள் யோரானுடைய மகன் அகசியா, யோரானுடைய மகள் பேரு யோசேபால். இவன் தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தாயையும் என்ன செய்றா அப்படின்னா அத்தாளிக்கு தெரியாதபடிக்கு எடுத்து ஒரு பள்ளி அறையில என்ன செய்த ஒழிச்சு வச்சிருக்கிறா. அந்த சமயத்துல இப்ப அவனுக்கு 6 வருஷம் என்ன செய்றாங்கன்னா அது எருசலேம் ஆலயத்துல வச்சு ஒழிச்சு வச்சிருக்காப்புல. ஆனா அத்தாலியால் தேசத்தை என்ன செய்யறா, அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறா. இந்த வருஷத்துல இப்ப 7ஆம் வருஷத்துல யோய்தா என்ன செய்யறான்னா, யோய்தா ஆசாரியன், ஆலயத்தில் உள்ள ஆசாரியன். அந்த ஆசாரியன் என்ன செய்யறான் அப்படின்னா 100 பேருக்கு அதிபதிகள், தலைவர்கள், காவலர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறான்னா இவங்களெல்லாம் என்ன செய்யறான், ஆலயத்துக்கு வர சொல்றான். ஆலயத்துக்கு வர சொல்லி அவர்களோட பேசுறான், உடன்படிக்கை பண்றான், ஆணையிடுறான். என்ன அப்படின்னா, இவன் ராஜகுமாரன், இவங்களை என்ன செஞ்சா நாங்க ஆலயத்துல வச்சு 6 வருஷமா என்ன செய்யறோம், ஒழிச்சு வச்சு நாங்க பாதுகாத்துருக்குறோம். அதனால இவளை என்ன செய்யணும், அத்தாளுக்கு தெரியாதபடிக்கு ஒழிச்சு வைக்கிறோம். இவனை அத்தாளுக்கு தெரியாதபடிக்கு இவனை என்ன செய்யணும், ராஜவம்சத்துல ராஜாவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், யோய்தா 100 பேருக்கு அதிபதிகள், தலைவர், காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான். சொன்ன உடனே இப்ப அவங்களும் சொல்லிட்டாங்க, சரின்ட்டாங்க. அந்த சமயத்துல அவன் இப்போ 6 வருஷம் ஒழிச்சு வச்சாச்சு. இப்ப அவனுக்கு 7 வயதுல உன்னை ராஜாவாக்கணும். அப்போ ராஜாவா ஆக்கிறோம்னா, அத்தாலியால எப்படியாவது சாகடிச்சுட்டு இவனை நம்ம ராஜாவா ஆக்கிறணும் அப்படின்னு முறை எடுத்து இப்ப அத்தாலியால் என்ன சின்ன பையன் தெரிஞ்சு என்ன செஞ்சிருவா, கொண்டு போட்டுருவா. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாதுகாக்கணும்னு பாதுகாக்கிறதுக்காண்டி யோய்தா என்ன செய்றான், ஒரு தீர்மானம் பண்றான். எப்படின்னா, ஓய்வு நாள்ல எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. எருசலேம் ஆலயத்துக்கு எல்லாரும் போவாங்க. அப்ப ஆலயத்துக்கு போகும்போது 3இல் 1 பங்கு மக்கள் என்ன செய்யணும், ராஜாவின் அரண்மனையை காவல காக்கணும். ராஜா 3இல் 1 பங்கு மக்கள் ராஜா அரண்மனையை காக்கணும். 3இல் 1 பங்கு சூரியனும் வாசலும், 3இல் 1 பங்கு காவலோட பிறகு இருக்கிற வாசல் இருக்கிற ஆலய காவலை என்ன செய்யணும், பத்திரமாய் காக்கணும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பங்கு பேர் என்ன செய்யணும், ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய காவலை கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து காக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி சொன்னோன்னே இப்போ என்ன செய்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் அவரவர் ஆயுதங்களை என்ன செய்யணும், ஏந்தி கொண்டு வரிசையா நிக்கணும். ஏன்னா அத்தாலியால் தெரிஞ்சா என்ன செஞ்சுருவா, கொண்டுருவா. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டா. இது சின்ன பையன், கொண்டு போட்டக்கூடாதுங்கிறதுக்க வேண்டி எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், அவரவர் ஆயுதங்களை நீங்கள் பிடித்தவர்களா என்ன செய்யணும், ஆலயத்துல ராஜாவை சுற்றிலும் நீங்க வரிசையா நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வரிசைக்குள்ள யார் புகுந்து வந்தாலும் அவங்க என்ன செய்யணும், கொலை செய்யப்பட கடவன் அப்படிங்கிறா. ஏன்னா அத்தாலியால் யாரையாவது அனுப்பி விட்டு அவனை கொன்றக்கூடாதுல்ல, அதுக்காக தான் காவல் காக்க வச்சிருக்கிறாங்க. வரிசையா நின்று காவல் காக்கணும். வரிசையில வரும்போது இப்படி யாரும் வருஷக்குள்ள யாரும் புகுந்து வந்தாலும் கொலை செய்யுன்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிறாங்க. இதன்படியாக இப்போ என்ன செய்றாங்க, 100 பேருக்கு அதிபதிகள் ஓய்வு நாள்ல என்ன செய்றாங்க, இப்படி முறைப்படி வருகிறவங்க போகிறவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, கூட்டி கொண்டு இப்படி ஆசார இடத்துல கூட்டி வராங்க. அவர்கள் என்ன செய்றாங்க, இதே போல நடக்கிறாங்க. இந்த சமயத்துல அவரவர் ஆயுதங்கள் என்ன செய்யணும், கையில் பிடித்தவர்களா நிக்கணும்னு சொல்லி பாக்குறோம்ல. அந்த சமயத்துல இப்ப ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்துல தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டி, கேடகங்கள் 100 பேருக்கு அதிபதி இடத்துல கொடுக்குறான். 100 பேர் இடத்துல தாவீது ராஜா இறந்து போனான்னா அவன் ஆயுதங்கள் ஈட்டி எல்லாம்
ஆலயத்துல இருக்குது. அதனால அதை எடுத்துக்கொண்டு இந்த 100 பேருக்கு அதிபதிகள்கிட்ட கொடுக்குறான். காவலாளர்கள் என்ன செய்றாங்க, அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கமும் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்துக்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் என்ன செய்றாங்க, காவலாளர்கள் நிற்கிறாங்க. காவலாளர்கள் நிற்கிறாங்க. 100க்கு அதிபதிகளுக்கு ஈட்டிகள் இதெல்லாம் கொடுத்துருக்குது. இப்போ இப்போ என்ன செய்றாங்கன்னா, ராஜகுமாரனை என்ன செய்யணும், வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வந்து அவனை ராஜாவாக்கணும். அதனால கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில கொடுக்குறாங்க. ராஜாவா ஆகுறதுக்காக தலையில ராஜாக்கள் வந்து கிரீடம் வைப்பாங்கல்ல, அதே போல கிரீடம் வைத்து அந்த சாட்சியின் ஆகமத்தை என்ன செய்றாங்க, கையில கொடுக்குறாங்க. இப்படியே அவனை என்ன செய்றாங்க, ராஜாவா என்ன செய்றாங்க, அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை கொட்டுறாங்க. இந்த சத்தத்தை வந்து இது வந்து எங்க நடக்கு, ஆலயத்துல நடக்கு. ஆலயத்துல வச்சு ராஜாவை என்ன செய்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. இந்த சத்தம் வந்து இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, ஓடி வராங்கல்ல, இந்த சத்தத்தை அத்தாலியால் கேட்கிறா. கேட்டுட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜனங்கள் இடத்துல வாரா. வந்து இது ராஜா முறையின்படியே தூணண்டையில ராஜா வந்து முறைப்படி என்ன செய்றாரு, ஒரு தூண் பக்கத்துல நிக்கிறாரு. ராஜா பக்கத்துல பிரபுக்கள் நிக்கிறாங்க, எக்காலங்களை உதிரங்கள் இருக்கிறாங்க. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, சந்தோஷப்பட்டு எல்லாரும் எக்காலம் உதிரத யாரு, அத்தாலியால் பாக்குறா. அத்தாலியால் பார்த்த உடனே அத்தாலியால் என்ன செய்றா, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இது துரோகங்கிறா. ஏன்னா அவன் இப்ப ராஜபதியில இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த சமயத்துல இப்ப இவனை ராஜாவை ஆக்கின உடனே இது துரோகம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன செய்றா, கூவி கொண்டிருக்கிறா. இப்படி கூவி கொண்டு இருந்தானே இப்ப ஆசனாகிய யோய்தா என்ன செய்றான், ராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதிகள் இருக்காங்களா, இவங்களுக்கு கட்டளை இடுறான். என்ன கட்டளை இடுகிறான்னா, ஆசாரியனாகிய யோய்தா இவ்வளவு வரிசைக்கு புறம்பே என்ன செய்யுங்க, கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. இவன் வருஷக்குள்ள என்ன செய்றா, நிக்கிற ஆலயத்துக்குள்ள வந்துட்டா. அதனால இவளை என்ன செய்றாங்க, இவ்வளவு வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்க, கொண்டு போய் இவளை என்ன செய்ய, கொண்டு போட்டுருங்க. இவளை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களையும் பட்டயத்தால வெட்டி கொண்டு போட்டுருங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல வச்சு என்ன செய்யக்கூடாது, இவங்களை நம்ம கொலை செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துல கொலை செய்யக்கூடாது என்பதனால நீங்க என்ன செய்யுங்க, வெளியில கொண்டு போய் நீங்க கொலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அதனால இப்ப ஆலயத்துல இருக்கிறவளை என்ன செய்யணும், வெளியில கொண்டு வரணுங்கிறனால இப்ப மக்களை அவளுக்கு என்ன செய்றாங்க, இடம் கொடுக்குறாங்க. அந்த இடத்தின்படி இப்ப அவளை வெளியில கொண்டு வராங்க. வெளியில கொண்டு வரும்போது ராஜா அரண்மனை இல்ல குதிரைகள் பிரவேசிக்கிற வழியா என்ன செய்றா, புறப்பட்டு இவளை கொண்டு என்ன செய்றாங்க, வந்துட்டு இருக்கிறா. இவளை அழைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல குதிரைகள் பிரவேசிக்கிற வழியில வரும்போது அவளை என்ன செய்றாங்க, கொண்டு போட்டாங்க. ஏன்னா ஆலயத்துல கொண்டக்கூடாது. அதனால ராஜா அரண்மனைக்கு பக்கத்துல குதிரைகள் பிரவேசிக்கிற வழியில வந்த உடனே இப்ப அவளை என்ன செஞ்சாங்க, கொண்டு போட்டாங்க. அவளோடு சேர்ந்தவர்களும் என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. இப்படியாக இவன் என்ன செய்றா, ராஜா வம்சத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் அழித்து போட்டா. இப்ப அவளுக்கே என்ன செய்து, அழிவு வந்துருச்சு. இப்ப அவளும் இறந்து போயிட்டா, அவளோட சேர்ந்தவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்ப ஆசாரியனாகிய யோய்தா என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தருடைய அவர்கள் கர்த்தருடைய ஜனமா இராதபடிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய என்ன உடன்படிக்கை பண்ணணும். ஏன்னா இப்போ அத்தாலியாளுக்கு தான் இருந்துட்டு இருக்கா. இப்ப அத்தாலியாளு கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய ஜனமாக மாற்றணும். அதற்காக வேண்டி ராஜாவும் ஜனங்களும் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய என்ன செய்றாங்க, உடன்படிக்கை பண்றாங்க. ராஜாவும் ஜனங்களும் என்ன செய்றாங்க, ஒருவர் என்ன செய்றாங்க, உடன்படிக்கை பண்றாங்க. இப்படி உடன்படிக்கை பண்ணிட்டு தேசத்தில் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, இப்போ அத்தாலியால் யாரு, பாகாலை பின்பற்றி கொண்டிருந்தா. அத்தாலியால் பாகாலை பின்பற்றிருந்ததுனால அந்த பாகால் பலிபிடங்கள் மற்றும் அதெல்லாம் என்ன செய்றாங்க, முற்றிலும் உடைச்சு போட்டாங்க. பாகால் பலிபிடத்தெல்லாம் உடைச்சு போட்டுட்டு பூஜாசாரி ஆகிய மாத்தான் நினைச்சாங்க, பலிபிடங்களுக்கு முன்பாகவே அவனை என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போட்டுட்டாங்க. அந்த பாகால் பலிபிடத்துக்கு முன்பாக மாத்தான் தான் அங்க பூஜாரியா இருக்கிறான். அவனையும் என்ன செய்றாங்க, கொண்டு போட்டாச்சு. இப்ப ஆசாரியர் நினைச்சான், கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துறான். ஏன்னா ராஜா சிறு பையன், 7 வயது தான் ஆகுது. அதனால நினைச்சனா உத்தியோகஸ்தர் எல்லாம் அழைத்து விசாரிக்கிறதுக்கு யோய்தா நினைச்சனா ஆசாரியம் ஏற்படுத்தலாம். அந்த சமயத்துல 100 பேருக்கு அதிபதிகள் இருக்காங்களா, அவங்க தலைவர்கள், காவலாளர்கள், தேசத்தின் ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி ராஜாவை நினைச்சாங்க. இப்போ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்றாங்க. இப்போ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவனோட நலம் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இனி வந்து என்ன சொன்னா, ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனேன்னா அத்தாலியால் செத்து போயாச்சு.
அதனால அத்தாலை செத்தாச்சு. அத்தாலையோட உள்ள ஜனங்கள் எல்லாம் கொண்டு போட்டாச்சு. அந்த பலிபீடத்துல பூசப்படுற மாத்தானையும் கொண்டு போட்டாச்சு. அதனால இப்ப என்ன செய்றாங்க, ஆம், ஆசாரியனை என்ன செய்யணும், யோவாசம் என்ன செய்யணும்னா ராஜ அரண்மனை கொண்டு போகணும். அதுக்காக வேண்டி 100 பேருக்கு அதிபதிகள், எல்லா தேசத்து ஜனங்கள், காவலர்கள் எல்லாரும் வரவழைச்சு ஆலயத்துல இருந்து எடுத்துறாங்க இறங்கி அவனை காவலர்கள் வாசல் வழியா, காவலர்கள் வாசல் காத்து கொண்டிருக்காங்களோ அந்த வாசல் வழியா ராஜ அரண்மனைக்கு நினைச்சுறாங்க அழைத்து கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல யோகாசனம் செஞ்சாச்சு, வச்சாச்சு. இப்ப தேசத்து ஜனங்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க, அத்தாலைகள் இறந்து போனதுனால எல்லாரும் நினைச்சுறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. தேசமே அமைதலாயிற்று. அப்ப அந்த அளவுல தேசத்தை நினைச்சிருக்கா, கொடுமைப்படுத்திருந்திருக்கா. அதனால இப்ப அவள் மறிச்சு போன உடனே தேசமே மகிழ்ந்து தேசம் நினைச்சது அவர் அமைதா ஆயிட்டான். ஆனாலும் அத்தாலியில் வந்து ஒரு ராஜாவின் அரண்மனை அண்டையில பட்டயத்தால என்ன செஞ்சாங்க, அவங்கள கொண்டு போட்டாங்க. பட்டயத்தால கொண்டு போட்டிருக்காங்க. இந்த சமயத்துல யோவாஸ் என்ன செய்யறான், இப்ப ராஜா வயிறுபது கரெக்டா 7 வயதா இருக்கிறான். 7 வயதா இருக்கிறான். 6 வருஷம் ஆலயத்துல ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து 7வது வயதுல நெல் செஞ்சாச்சு, ஆசாரியன்னு ஆக்கியாச்சு. அடுத்தபடியாக இது 12வது அதிகாரம். 12வது அதிகாரத்துல இப்போ இஸ்ரேல் தேசத்துல யார் ராஜாவா இருக்கா, எகு ராஜாவா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். ஆகாப்புடைய மகன் அகசியா அவங்க சந்ததி எல்லாமே என்ன செஞ்சாச்சு, அழிச்சு போட்டாச்சு. அழிச்சு கொண்டு போட்டுட்டு அவங்கள பிரபுக்கள் முப்பது எல்லாருமே அழிச்சு கொண்டு போட்டாச்சு. இஸ்ரேல்ல இருக்கிறவங்களையும், இஸ்ரேல்னா எசபேல், ஆகாப்புடைய மனைவி எசபேல், அவருடைய ஊர்ல இருக்கிற மக்கள் மற்றும் சமரியால இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, அவளோடு சேர்ந்தவங்களை எல்லாம் என்ன செய்றாங்க, அழிச்சு போட்டாங்க. அந்த பாகால் பின்பற்றவங்களை எல்லாத்தையுமே அழிச்சு போட்டாச்சு, கொண்டு போட்டாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த எகுவின் 7ஆம் வருஷத்துல எகு வந்து 7வது வருஷம் ராஜா வந்து மொத்தம் 28 வருஷம் ராஜாபாரம் பண்ணியிருக்கான் எகு. ஆனா 7வது வருஷம் ராஜாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த யூதா ராஜா யோவாஸ் என்ன செய்யறான், ராஜா வாங்கியிருக்கான். இப்ப பார்த்தோம்னா 7 வயது ராஜா சொல்லி பார்த்தோம்னா அந்த இஸ்ரேவேல்ல சமரியாவில், இஸ்ரேவேல் என்றால் சமரியால எகு வந்து 7வது வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது இந்த யோவாஸ் என்ன செய்யறாங்க, யூதாவுக்கு யூதாவுக்கு என்ன செய்யறாங்க, யூதான்னா எருசலேம், சமரியானா இஸ்ரேவேல், எருசலேம்னா நான் சமரியா. இப்ப என்ன செய்யறாங்கன்னா இங்க வந்து என்ன செய்யறாங்க, சமரியானா இஸ்ரேவேல், எருசலேம்னா யூதா. இப்ப இவன் என்ன செய்யறான், யோவாஸ் ராஜபாரம் பண்றான். 40 வருஷம் செஞ்சிருக்கான், ராஜபாரம் பண்ணிருக்கான். 7 வயதுல ராஜாவாகி 40 வருஷம். அப்போ 47 வருஷம் ஆயிடுச்சு இவனுக்கு. இப்போ 47 வயது ஆயிடுச்சு. என்ன செய்யறான், அங்க ராஜாவாயிருக்கான். அவனுடைய தாயின் பேர் வந்து பேர்சேபா ஊரானாகிய தாயின் பேர் வந்து சிபியால். அப்ப யோவாசுடைய தாயின் பேர் என்ன, சிபியால். இப்போ ஆசாரன் யோய்தா என்ன செய்யறான்னா, யோவாஸ் என்ன செய்யற வழி நடத்தி கொண்டு வரான். அவன் போதகம் பண்ணின நாளெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை யோவாஸ் செய்து கொண்டு வரான். யோதாவாய் ஆசாரியன் தானே அவனுக்கு அரசாட்சிக்குள்ளா கொண்டு வந்தது. அதனால அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனுடைய வார்த்தைக்கு, அவனுடைய போதகத்துக்கு யோவாஸ் அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செஞ்சா, நடந்து வந்தான். ஆனா வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதையும் செய்து வந்தான். மேடைகள் மாத்திரம் என்ன செய்யல, அகற்றப்படாம வச்சுட்டான். ஜனங்கள் என்ன மேடைகள் மேல் என்ன செய்யறாங்க, பலியிட்டு தூப்பங்காட்டி கொண்டு வர்றாங்க. யோபாசு என்ன செய்யறான், ஆசாரியன் நோக்கி சொல்றான், பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுற எல்லா பணங்களையும், லெக்கத்துக்கு உட்பட்டவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்பட்டவர்கள் ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன கொண்டு வரும்படி செய்து, அதை அவரவர் தம் மனதில் நியமித்தபடி எல்லா பணத்தையும் யார் யார் கருத்துல அழைத்து கொண்டுருவாங்களோ அந்த எல்லா பணத்தையும் வச்சு என்ன செய்யறான் அப்படின்னா, ஆசாரியருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரிடத்துலயும் பணம் கேட்டு வாங்கி அதை வந்து ஆலயத்தை என்ன செய்யணும், பழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதன்படியாக யோவாஸ் என்ன செய்யறான், தனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரிடத்துலயும் பணத்தை கேட்டு என்ன செய்யறான், ஆலயத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லி கையில வாங்கி வச்சிருக்கிறான். ஆனா வாங்கி வச்சிருக்கிறானே தவிர ஆலயத்தை என்ன செய்யல, பழுது பார்க்கல. இப்ப யோவாஸுக்கு 27 வயது ஆயிடுச்சு, 23 வயது ஆயிடுச்சு. அவன் வந்து 7 வயதுல என்ன திட்டம் பண்ணியிருக்கான். இப்ப 23 வயசு ஆயிடுச்சு. 23 வயசு ஆகியும் அவனுக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி வச்சுதான் மிச்சமே தவிர ஆலயத்தை என்னவேன்னு சொல்ல பழுது பார்க்கல ஆசாரனை யோய்தா. ஆலயத்தை பழுது பார்க்காத போனதுனால இப்போ யோவாசு யோவிதாட்ட கேட்குறான், இவ்வளவு நாட்களும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாத்தையும் பணத்தை வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்களே, ஏன் கர்த்தருடைய நீங்க ஆலயத்தை பழுது பார்க்காம பின் வாங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சொல்லிட்டு சொல்றேன், இனி நீங்க நினைச்சாங்க உங்களுக்கு அறிமுகமான ஒரு இடத்துல பணம் வாங்க வேண்டாம், இது நாள் வரைக்கும் வாங்கிட்டீங்க, இனி அறிமுகமான இடத்துல பணம் வாங்காதபடிக்கு ஆலயத்தை பழுது பாராமலும் நீங்க இருக்கிறதுக்கு செஞ்சிட்டீங்க.
யார் உங்க அறிமுக மாவட்டத்தில் பணம் வாங்காதபடிக்கு அதை ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்காக நீங்க என்ன செய்யணும், விட்டு விடணுங்கிறான். யாருக்கிட்டெல்லாம் வாங்கணுமானா, நீங்கள் ஆலயத்தில் பழுது பாடுறது போறதுனால உங்களுக்கு அறிமுகமானவர் கையில பணத்தை வாங்காதபடிக்கு அந்த பணத்தை ஆலயத்தை பழுது பார்க்கறவங்க கையில நினைச்சீங்க விட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே இப்ப ஆசாரியர்கள் ஜனத்திற்கு கையில நினைச்சாங்க பணத்துக்கு வாங்கி கொண்ட பணத்தை எல்லாம் நினைச்சாங்க அவங்க வாங்குறதுக்கு சம்மதிக்கல. இப்போ இவ்வளவு நாளா ஆலயத்துக்கு கட்டணும்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு கட்டல, அதனால பழுது பார்க்கல. அதனால இப்ப இனி நீங்க வைக்க கூடாது, நீங்க வைக்காதபடிக்கு உங்க அறிமுகமான இடத்துல பணத்தெல்லாம் வாங்கி ஆலயத்தை பழுது பார்க்கிறவர் கையில நின்று செஞ்சிருங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ இவங்க 23 வருஷமா பணம் வாங்கி ஆலயத்தை பழுது பார்க்காம இருந்தனால, ஆனா இப்போ ஆசாரியன்னு சொன்னோன்னே அதுக்கு நினைச்சிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. கீழ்ப்படிஞ்சு அந்த ஆசாரியன் நினைச்சாங்க யார் யார் பழுது பார்க்குறாங்களோ அவங்க கையில அந்த பணத்தை நினைச்சாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எளிதா என்ன செய்யறான்னா ஒரு பெட்டி என்ன செய்யறான் எடுக்கிறான், ஒரு மரப்பெட்டி என்ன செய்யறான் செய்யறான் செஞ்சு அதுல ஒரு என்ன செய்யறான் மூடியில ஒரு துவாரம் விடுறான். மூடியில ஏன்னா பணத்தை பெட்டி செஞ்சு அந்த துவாரத்தின் மேலேயே உள்ள போடுறதுக்கு, அதனால ஒரு பெட்டி செஞ்சு அந்த ஒரு துவாரத்தை போட்டு அதுல என்ன செய்யற ஜனங்கள் பலிபீடத்து அண்டையில கர்த்தருடைய ஆலயத்துல ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்துல நினைச்சாங்க வச்சுட்டான். ஆலயத்தில் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் நினைச்சான் வச்சிருக்கிறான். இதை வாசற்படியை காக்கிற ஆசாரிகள் இருக்காங்களா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பணத்தை அதை கொண்டு வரவிட்ட பணத்தை எல்லாம் என்ன செய்றாங்க அந்த பெட்டியில என்ன செஞ்சிருவாங்க போட்டுருவாங்க. இப்ப இவங்க சேர்த்து வைக்கிறது இல்ல, இவங்க பழுது பார்க்காததுனால இப்படி ஒரு முடிவு எடுத்து என்ன செஞ்சாச்சு, பழுது பார்க்குற கையில ஒப்பு கொடுக்குன்னு சொன்ன உடனே அந்த பணத்தை எடுத்துறாங்க அலைய பெட்டியில போட்டு போட்டு வச்சுட்டு வராங்க. இப்ப பெட்டி என்னச்சது மிகுந்த பணம் உண்டாயி பெட்டி நிறைஞ்சு போச்சு. நிறைஞ்சது உடனே இப்ப ராஜாவும் சம்பிரதையும் நினைச்சாங்க பிரதான ஆசாரியனும் கர்த்தருடைய ஆலயத்துல அந்த சேகரிக்கப்பட்ட பணத்தை நினைச்சாங்க எண்ணி நினைச்சாங்க அதை முடிப்பு கட்டுறாங்க. பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி அந்த எண்ணின பணத்தை நினைச்சாங்க கர்த்தருடைய ஆலயத்துல விசாரிப்புக்காரர் கையில நினைச்சாங்க கொடுப்பாங்களாம். இப்ப வாசல் காக்குறவர்கள் அந்த பணத்தை கொண்டு உண்டியல் போடும்போது அதை வாங்கி நினைச்சுறாங்க வாசல் காக்குறவர்கள் கையில இருந்து இந்த பணத்தை நினைச்சுறாங்களாம் கொடுத்துருவாங்களாம். அவங்க நினைச்சுவாங்க அந்த பணத்தை வச்சு கர்த்தருடைய ஆலயத்தில் பழுது பார்க்கிற தச்சர்கள், சிற்பாசாரிகள், கொற்றர்கள், கல் தச்சர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு தேவையான மரங்கள், வெட்டின கற்கள் இதெல்லாம் கொள்ளுறதுக்கு ஆலயத்தை சுற்றில என்ன செய்றாங்க அந்த பழுது பார்க்கறதுக்கு செல்லும் செலவுக்காக என்ன செய்றாங்க அந்த பணத்தை கொடுத்துருவாங்களாம். கொடுத்துருவாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்துல வெள்ளி கிண்ணங்கள், கீத வாத்தியங்கள், களங்கள், எக்காலங்கள், பொற்பாத்திரங்கள் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் என்ன செய்யல அவங்க பண்ணவே இல்லை. அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு பழுது பார்க்க கொண்டது போதில் இவங்க இதெல்லாம் எதுவுமே என்ன செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நினைச்சாங்க பழுது பார்க்கும்படிக்கு அதுக்கு வேலை செய்றவர்களுடைய கையில நினைச்சாங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வேலை செய்றவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும்படிக்கு பணத்தை வர பெற்று பண்ண மனுஷர் கையில இவங்க கணக்கெல்லாம் கேட்கவே இல்லை. வேலை செய்யறதுக்கு பணத்தை சேருது, அவங்க கையில பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னு சொல்லி யாருமே அவங்க கையில கேட்கல. ஏன்னா காரணம் அவங்க பணத்தை கேட்கல, அவங்க உண்மையா என்ன செஞ்சாங்க தன்னுடைய கையில வந்திருக்க பணத்தை உண்மையா அதை செஞ்சாங்க. அதனால அவங்க கையில என்ன செய்யல கணக்கெல்லாம் கேட்கல. இந்த இவ்வளவு பணம் வந்துச்சு இது என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீன்னு கேட்கல. உண்மையா அவங்க செஞ்சதுனால கர்த்தருக்கு பயந்து கேட்காதபடிக்கு இருந்தாங்க. ஆனா குற்ற பிரயாத்தியம் செய்த பணம், பாவ பிரயாத்தியம் செய்த பணம் இருக்கலாம். குற்றம் செஞ்சதுக்கு பணம் கொண்டு காணிக்கையா செலுத்துவாங்க, பாவம் செஞ்சதுக்கு பணத்தை கொண்டு காணிக்கையா செலுத்துவாங்களா. இந்த பணம் யாருக்குன்னா இது ஆசாரியர்களை சேரும். ஏன்னா இது குற்றம் செஞ்சது பாவம் செஞ்சது. அதனால இந்த பணம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு சேராது, கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு சேராது. இந்த பணம் ஆசாரியனுக்கு சேருமா. இப்படி இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இப்போ சீரியாவின் ராஜா யாரு ஆசகேல். சீரியா ராஜாக்கள் ஆசகேல் என்ன செய்யறான்னா காத்தூர் மேல என்ன செய்யறான் யுத்தம் பண்றான். காத்தூர் மேல யுத்தம் பண்ணி அந்த காத்தூர் தேசத்தை என்ன செய்யறான் பிடிச்சுக்கிட்டான் தனக்கு. அது மாத்திரமல்ல, காத்தூரை பிடிச்சது மாத்திரமல்ல, அந்த சீரிய தேச ஆசைகள் என்ன செய்யறான்னா இப்ப எருசலேமை விட்டு என்ன செய்யறான் திரும்பி போயிட்டான். எருசலேமை திரும்பி போய் இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா இவங்க எருசலேம் விட்டு திரும்பி முதல்ல காத்து என்ன செய்யறான் பிடிச்சிட்டு அடுத்துல எருசலேமையும் பிடிக்கணும்னு சொல்லி தன்னோட முகத்தை திருப்பிட்டு வாரான். எருசலேமுக்கு நேரம் வந்துட்டு இருக்கிறான். இந்த செய்தியை யாரு கேளுன்னா யோவாஸ் கேட்கிறான். யோவாஸ் கேட்டோன்னு இப்ப என்ன செஞ்சுட்டான்னா யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் என்ன தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம் என்ன இருக்குது, யோசபாத், யோராம், அகசியா
உங்களோட முற்பிதாக்கள் இருக்காங்கல்ல, இவங்க யோவாசு, தங்கள் பிதாக்களாக யோசபாத், யோராம், அகசியா, இவங்கெல்லாம் முற்பிதாக்கள். தன்னோட தகப்பன், தாத்தா, பூட்டன் இப்படி. இப்ப இவங்க காலத்துல என்ன செய்றாங்க, இவங்கெல்லாம் யாரு? யூதா ராஜாக்கள். யோவாசு, யோசபாத், யோராம், அகசியா, இவங்கெல்லாம் யூதா ராஜாக்கள். ஒரே வருஷத்து இவங்க 4 ராஜாக்கள் பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்றாங்க, பரிசுத்தம் பண்ணி வைத்த பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன செய்றாங்க, பரிசுத்த ஆலயத்துல வச்சுக்கிறாங்க. இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, பொருட்களும் ராஜ அரண்மனையில் பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதான பொருட்கள் யாவையும் எடுத்து சீரியான் ராஜாவை ஆசைகளுக்கு யார் அனுப்புறா? யோவாஸ் அனுப்புறான். ஏன்னா அவங்க வந்து இப்ப காத்த யுத்தம் பண்ணி பிடிச்சாச்சு, அடுத்தால நீ எருசலேமே என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ணி பிடிச்சிருவாங்க. அதுக்காக வேண்டி இவங்க பயந்து போய் என்ன செய்றாங்க, தன்னுடைய முற்பிதாக்கள் ஆகிய ராஜாக்கள், யுத ராஜாக்கள் செய்து வச்சு பரிசுத்தம் பண்ண பொருட்கள் எல்லாம் என்ன செய்றான், இவன் யோவாஸ் எடுத்து என்ன செய்றான், அந்த சீரிய ராஜாவைய ஆசைகள் கையில என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அப்படி கொடுத்த உடனே இப்ப இவன் என்ன செய்றான், எருசலேம் மேல் யுத்தம் பண்றதை விட்டுட்டு அப்படி என்ன செய்றான், திருப்பி போயிட்டான். இப்போ யோவாசை பற்றி அடுத்தல என்னென்ன செய்யப்பட்டிருக்குங்கிறது எல்லாமே 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதான். இதுல யோவாசின் ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க, அவனுக்கு யோவாசுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா, அந்த அவங்க தான் ஊழியக்காரங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நிறைய எழும்பி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டு என்ன செய்றாங்க, சில்லாவுக்கு போயிற வழியில் இருக்கிற மில்ல வீட்டில அவனை என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப கொண்டு போட்டாங்க. யோவாஸ் என்ன செய்றாங்க, யோவாசு கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொருட்கள்லாம் என்ன செஞ்சான், கர்த்தர்கிட்ட யுத்தம் ஜெபிச்சா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பாரு. ஆனா கர்த்தர் இடத்துல இதை கேட்காதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து என்ன செஞ்சுட்டோன்னா, அந்த ராஜா பக்கத்துல ராஜா கொடுத்ததுனால இப்ப இவங்க என்ன செய்றாங்க, உங்களை கட்டுப்பாடு பண்ணி உன்னை என்ன செஞ்சாச்சு, யோவாசை கொண்டு போட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிச்சுதான் பாதுகாக்கப்பட்டிருப்பான். ஆனா ஜெபிக்காதபடிக்கு கர்த்தருடைய பொருட்கள் எல்லாம் இத்தனை பரிசுத்தவான்களை அவனோட முற்பிதாக்கள் சேர்த்த பொருட்கள் எல்லாம் கொடுத்ததுனால இப்ப அவனை என்ன செய்றான், எதிராளிகள் கையினால கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஐட்டிமான் மறிச்சு போயிட்டான். இவனுடைய இப்ப இவனுக்கு பெரிய யோவாசின் ஊழியக்காரர்கள் எழும்பிதான் இவனுக்கு கொண்டு போட்டிருக்காங்க. எங்க கொண்டு போட்டாங்கன்னா, மில்ல வீட்டில அவனை செஞ்சுருக்காங்க, கொண்டு போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக யோசபாத் அவனுடைய ஊழியக்காரர்கள் இவனை என்ன செய்றாங்க, மில்ல வீட்டுல கொண்டு போட்ட பிறகு இறந்து போன அவனை எடுத்து தாவீது நகரத்துல என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. அவன் குமாரனாகிய அமத்சியா ராஜா வரான். அதுக்கு என்ன நடந்துச்சு நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.